காலையில நல்லா சூரியன் சுட்டரிக்குது, நைட்ல பொலன்னு பொழக்குது மழை. ஆக்சுவலா இன்னைக்கு காலையில எழுந்ததுல இருந்து பிரியாணி சாப்பிடணும் ஆசையா இருக்கு. ஆனா அத கேரளா பிரியாணி தான் எனக்கு வேணும் அப்படின்னு என் மைண்ட்ல நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஒரு கேரளா பிரியாணி சாப்பிடுறதுக்கு ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். கேரளா பரோட்டாவா? ஒரு கேரளா பரோட்டா உள்ளதானே ஆர்டர் பண்ணோம். இங்க ஆர்டர் பண்ணிட்டு இருக்கோம். பைத்தியமா இவன்? என்னடா இது கடையவே திறக்கல இன்னும். அதுக்குள்ள வந்துட்டோம். ஆனா கேரளா மீல்ஸ் இருக்கா? கேரளா பரோட்டா இருக்கா? கேரளா சைட் டிஷ் எல்லாம் இருக்கா? இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஒரு தலശ്ശേരി சிக்கன் பிரியாணி அப்புறம் பரோட்டா. நீங்களே கொடுக்க மாட்டீங்களா கிரேவி? ஒன்லி பரோட்டா மட்டும் தான். எஸ் எஸ். கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அப்படியே சாப்பிடுறேன் தொட்டு. அடிஷனல் கிரேவி இல்ல, சிக்கன் கிரேவி. எவ்வளவு அது? சிக்கன் கறி இருக்கு. பரோட்டா கேன்சல். ஒரு பிரியாணி போதும். பரோட்டா வாங்க தனியா கிரேவி. நம்ம ஊர்ல சால்னா கொடுப்பாங்களா அந்த மாதிரி கூட கிடையாதா? 200, 210, 220, 300 ரூபாய் கூட இருக்கு. இன்னும் பிரியாணி மட்டும் தான். பிரியாணி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சொன்னல கேரளா பிரியாணி என்ன ஸ்பெஷல்னா அவங்க ஒரு அப்பளம் கொடுத்துருவாங்க. நான் அப்பளம் சைஸ் இப்போ சின்னதாயிடுச்சு. அது கூட ஊறுகாவும் கொடுப்பாங்க. நல்ல ஒரு வாசனை, ஒரு கீ ரைஸ் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு வாசனை இருக்கும். இந்த ஹைதராபாத் பிரியாணி மாதிரி அடியில் கொஞ்சம் தொக்கு இருக்கு, அதுக்கு மேலே பிரியாணி. எனக்கு தெரிஞ்சு கீ ரைஸ் பண்ணிட்டு அந்த தொக்கு வச்சு அதுக்கு மேலே கீ ரைஸ் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஒரு 2 பீஸ் நல்லா கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டிருக்காங்க. இது மிக்ஸ்டு பிரியாணி மாதிரி இருக்கு, தலശ്ശേരി பிரியாணி மாதிரி இல்லை. என்ன பண்ணணும், அந்த சிக்கன்ல இருக்க மேலே இருக்க மசாலாலாம் எடுத்து இந்த ரைஸோட மிக்ஸ் பண்ணிடணும். ஸ்டெப் 2 ஊறுகாய் இருக்குல்ல, அதையும் எடுத்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஸ்டெப் 3 இந்த அப்பளம் இருக்குல்ல. இப்போ ஸ்டெப் 4 நல்ல ரோஸ்டான அந்த சிக்கனை பிச்சு வச்சு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணிருக்காங்க. அந்த ஃப்ரை பண்ணது நல்லா தெரியுது பாருங்க, அவுட்டர்ல நல்லா ஹார்டா இருக்கு, கிறிஸ்பா. அதுக்கப்புறம் ஒரு தொக்குல போட்டிருக்காங்க. அந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையா இருக்கு சிக்கன். இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும் டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆனா அந்த சிக்கன் வந்து சக்க மாதிரி இப்படி வாய்க்குள்ளே இருக்கு, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் மசாலால போட்டு குக் பண்ணிட்டு இருக்கலாம், கொஞ்சம் சாஃப்டா இருந்திருக்கும். நீங்க பாருங்க அப்படியே சக்க மாதிரி இருந்துருக்கு. நான் காலை நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். சரி, இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? டிசப்பாயிண்டட். எப்பவுமே இங்கே நல்லா இருக்கும், எனக்கு என்னன்னு தெரியல. லாஸ்ட் டைம் நான் வந்து ஸ்பாட் வந்து மீல்ஸ் தான் சாப்பிட்ருப்போம். தலശ്ശേരി பிரியாணி ஒரு டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், அப்போ நல்லா இருந்தது. ஆனால் அந்த பிரியாணியை காப்பாற்றுறது எது தெரியுமா, இந்த ஊருக்காக தான். இதை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. குவான்டிட்டி 220 ஓகே தான், ஆனால் அந்த சிக்கன் கொஞ்சம் சாஃப்டாக குக் ஆகிருந்தா நல்லா இருந்திருக்கும். பொதுவாக பிரியாணினால ஃபர்ஸ்ட் பீஸ் தான் சாப்பிடுவேன். இங்கே பாருங்க பீஸ் அப்படியே வச்சிருக்கேன். இன்னைக்கு நம்ம கடவுள் கொடுத்தது இந்த தலശ്ശേരി பிரியாணி தான் அப்படின்னு கடவுளுக்கு ஒரு நாட்டியே சொல்லிட்டு சாப்பிட்டு கிளம்புவோம். ரொம்ப சொல்லிட்டு போயிடுவோம். வந்து லாஸ்ட் டைம் சாப்பிட்ட ரொம்ப நல்லா இருந்தது. இந்த டைம் கொஞ்சம் சிக்கன் ஹார்டா இருக்கு, அது கொஞ்சம் லைட்டா டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. சரி ஓகே. ஸ்பாட்டோட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க தெரியுமா, முகப்பேர் வெஸ்ட்ல இருக்க கோடேம் கேஃபே. கேரளா ஃபுட் பிடிக்கும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே.